Hi students, this is Hema. இன்னைக்கு exercise 1.3ல fourth sum பார்க்கலாம். A graph representing the function f of x is given in figure. It's clear that f of 9 equal to 2. Find the following values of function சொல்லியிருக்காங்க. 4 subdivision கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி நினச்சி மிஸ் பண்ண வேண்டாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஏ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு, இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த கிராஃபில் எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9. நெக்ஸ்ட் பியோடது எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7 அப்படின்னும்போது இந்த கிராஃபோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 6. ஸோ எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 6. சி எஃப் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் எஃப் ஆஃப் 2, இதனோட ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 6. ஓகேங்களா, 6 தான் வருது. இங்கே ப்ரீவியஸாக வந்தது இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ 6 தான் வருது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் டேயில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 10 அப்படின்னும்போது ஆஃப் 10ஓட வேல்யூ இங்கே என்ன ஜாயிண்ட் ஆகுது, 0ல் தான் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ 0. ஓகேங்களா, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் 1 வர வேல்யூ எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இங்கே பார்க்குறோம் அப்படின்னும்போது இந்த லைன் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, இந்த பாயிண்ட் தான் இருக்குது இல்லைங்களா. இந்த பாயிண்ட் அப்படின்றது 9க்கும் 10க்கும் பிட்வீன் இருக்குது. ஸோ 9.5 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனு, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9.5 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸு 1ல் இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 9.5. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷனில் டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. டொமைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஃபுல்லாக எழுதக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டொமைனை தேர்டு domain equal to x such that 0 less than or equal to x less than or equal to 10. X belongs to real number. நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் இருக்குது. ரேஞ்ச் அப்படின்றது என்ன, y வேல்யூ. இந்த y வேல்யூவில் நமக்கு 0லேருந்து 9 வரல தான் இருக்குது இல்லைங்களா. அது நம்ம எழுதும் போது என்ன, such that 0 less than or x is less than or equal to 9 போடணும். பட் இங்கே 10 போட்டுக்கோம் இல்லையா டொமைனுக்கு, அது நமக்கு 10 வேல்யூ வரல இருக்குது. பட் இங்கே yயோட வேல்யூ 9 வரல தான் இருக்குது. ஸோ x is belongs to real number. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து, வாட்ஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 6ஓட இடத்துல எஃப்பில் இப்போ என்ன இருக்குங்க, ஃபங்க்ஷனில் 6 இருக்குங்களா. 6ல் நமக்கு இமேஜ் என்னென்னா கரஸ்பாண்டிங் y வேல்யூ என்ன வருங்க, 5 வருது. ஸோ நமக்கு 5 தான் ஆன்சர். ஸோ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5 இதுதான் நமக்கு ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.